நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க இருந்தேன்னு விஜய் கிட்ட போயிட்டு டாடா இன்னும் அம்மா வரல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. நம்ம விஜய் இருந்தேன்னு எப்படியோ ஒரு வழியாக கூட்டின்னு வந்துட்டாரு. கூட்டின்னு வந்த கையோட அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சிசிடிவி கேமரா உட்காந்து செக் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் அங்கே நடந்த அஸ்பாவிதங்கள் எல்லாமே ஒரு பக்கம் சிசிடிவியில் பதிவாயிருக்கு. அதை பார்த்ததும் நம்ம விஜய்க்கு பக்குன்னு இருக்க ஒரு பக்கம், என்னடா இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் கேவலமான விஷயம் பண்ணியிருக்காங்களே தான் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெக்கப்படுறாரு, கேவலப்படுறாரு, துக்கப்படுறாரு, துயரப்படுறாரு. இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கக்கூடாது, தாக்கா எதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்க, அவங்களுக்கு மனசாட்சின்றதே ஒன்று இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கூனி குறுகி போய் நின்று இருக்காரு நம்ம விஜய். அதை பார்த்ததும் ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாவங்க மல்லி எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்றணும், எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் முன்னாடி 2 பேரும் உழைச்சாதான் உழைக்க டக்குன்னு முன்னேற முடியும்னு சொல்லிட்டு உழைக்கிறதுக்கு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட மல்லியை சூழ்ச்சி வழியில் சிக்க வச்சு மல்லியை ஒரே அடியாக தீர்த்து கட்டிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. இந்த சூழ்ச்சி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட நம்ம விஜய் எப்படியோ ஒரு வழியாக போய் மல்லியை காப்பாற்றி கோவிலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த சமயத்தில் கோவிலில் வச்சு இதோ பார் மல்லி, நீ எனக்காக தான் கஷ்டப்படுற, எல்லாமே எனக்கு புரியுது, ஆனால் இருந்தாலும் நம்மளை சுற்றி சூழ்ச்சிகள் நிறைய இருக்குது, இது எல்லாமே நம்ம ஒரு பக்கம் போராடி வென்று தான் போய் ஆகணும், அதனால் கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும், அதனால் உனக்குன்னு ஒரு வேலை நல்ல வேலை வரும், அப்போ நான் சொல்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட காசு இருக்குது, அவங்க காசு வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம், யாரை வேணாலும் விலைக்கு வாங்கலாம். அந்த மாதிரி தான் இப்போதைக்கு உலகம் ரன் ஆகிட்டு இருக்குது. நல்லவங்களும் இருப்பாங்கள்ல, நல்லவங்களும் இருப்பாங்கம்மா, இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல. ஆனால் இப்போ பார்த்தியா, உன்னோட வாழ்க்கை கொஞ்சம் நேரத்தில் வராமல் இருந்தாலும் நீ என்னை விட்டு போயிட்டு இருப்பா, அப்போ நானும் மல்லி என்ன பண்ணிருந்துருப்போம், வெண்பாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டுன்னு இருப்போம். நீ இல்லாமல் ஒரு வாழ்க்கையை எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வெண்பா ஒரு பக்கம் கதறி அழுதுன்னு இருப்பா. இதெல்லாம் உனக்கு புரியுமா புரியாதான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய கஷ்டமெல்லாம் இருக்காது, எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் ஆகணும், அதனால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லிருக்காரு. இது கேட்கும் போது நமக்கு ஒரு பக்கம் எப்படியோ நம்ம விஜய் நல்லதுக்கு தான்டா சொல்கிறாரு, கடவுள் புண்ணியத்தில் விஜய் கடவுள் மாதிரி வந்து நம்ம மல்லிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தாரு. இப்போ நடனா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு பக்கம் நம்ம மல்லியும் விஜயும் சூழ்ந்துன்னு இருக்கு. இதுக்கு நடுவில் கோவிலுக்கு போனால் எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கோவிலுக்கு கூட்டின்னு போகிறாங்க. கோவிலுக்கு போயிட்டு அம்மனை ஒரு பக்கம் தரிசிச்சுட்டு சரி ஓகே நாளைக்கில் இனிமேல் நல்லதே நடக்கும், யாருக்கும் எந்த வம்பும் வராது, இப்போ கஷ்டம் வராது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்புகிறாங்க. அந்த சமயத்தில் குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி நல்லா சிவபூஜையில் கரடி தூந்த மாதிரி நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரும் தூடுறாங்க. டே விஜய் தம்பி டே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே விஜய் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக போயினே இருக்காரு. என்னடா வெக்கமாக இல்லை, அசிங்கமாக இல்லை, பொண்டாட்டி அந்த மாதிரி வேலைக்கு அனுப்பிச்சிட்டு தான் உட்காந்து தின்னுமா, ஏதோ பெண்ணுரிமை அப்படி இப்படின்னு சொன்னேன், பொண்டாட்டி காசல் தின்ற வெக்கமாக இல்லை, துப்பு கட்ட நாய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பெண் ஆண் இருவரும் சமம், நாங்கள் 2 பேரும் குடும்பத்துக்காக தான் உழைக்கிறோம், நாங்கள் ஒன்றும் உழைக்காமல் உட்காந்து இல்லை, அது பொண்டாட்டி காசல் தின்றன்னு சொல்கிறது எந்த அர்த்தம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக மனைவியை மட்டும் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் குடிச்சிட்டு தருதலையாட்டம் பொறிக்கின்னு மனைவியை அடித்து குடும்பம் பண்ணியிருக்கானே அவன் பண்ணுற வேலை. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து முன்னேறணும்னு சொல்லிட்டு 2 பேரும் உழைச்சுன்னு இருக்கோம். இதில் யார் தப்பு, வீட்டை ஒருத்தர் பார்த்துட்டு ஒருத்தர் போயிட்டு வேலை செஞ்சாலும் அதே இதுதான், எல்லாமே ஒரே மாதிரி தான். அதனால் நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயம் இல்லை. இப்போ நீ கிட்ட தான் போயிட்டு கம்பெனி என்கிட்ட வந்து திருடி பொழிச்சுன்னு இருக்கேன், அதுக்கு பேர் உன்னை எச்சக்கலை நாயே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம். ஆனால் நான் எதனா சொன்னேன்னா என் அக்கா சரி எதனா பண்ண போகிறா, போயிட்டா, அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு போயிட்டா, இதுக்கு மேலே அவகிட்ட பேசி ஒன்றும் யூஸ் இல்லை, அதனால் அக்காவே இருந்தாலும் நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ மௌனமாக சைலண்ட்டாக அமைதியாக ஓரமாக நின்று இருக்கேன். அதுபோல் நீயும் உன் பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துருந்தா நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஆனால் நீ தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் என் பிரச்சனையில் குறுக்க வந்தால் அடுத்த செகண்ட் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும் நல்லாக்கா. நான் எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன், பொங்கி இளந்தான் சூடானா அதுக்கப்புறம் நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு மௌனமாக இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி ஒரு பக்கம். ரஞ்சித் வந்து என்ன ராஜம்மா இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டான், இந்த அளவுக்கு அவன் பேசலடியோ, அவன் பேச விக்திரா, அவன் அப்படியே சாவி போட்டு திருப்புறான், இவன் ஆடுறான், மற்றபடி இவன்லாம் அந்த தைரியம் இல்லை, இவன்லாம் அப்படி பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். என்ன இருந்தாலும் உங்கள் தம்பியை போய் நீங்கள் விட்டு தருவீங்களா, உங்கள் தம்பி உங்களுக்கு உயிருக்கு மேலே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ரஞ்சிதான் டைலாக் ஒன்று இருக்கா, அப்படியே மோரே நீ ஒரு பக்கம் ஏன் கடுப்பு மயிரை கிளப்பின்னு இருக்கேன், நானே செம்ம கடுப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேரும் எக்ஸ்பிளனேஷனும் ரொம்பவே சுவாரஸ்யமாக ஒரு பக்கம் ஆர்வம் த்ரில்லிங்காக தான் போயின்னு இருக்குது. இதுக்கப்புறம் இதே போல் நடக்குமா இல்லை வேறு எதான பிரச்சனை ஒரு பக்கம் மீண்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனைகள் கடந்து போயின்னு தாங்க இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க இருந்து ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் இப்போ நம்ம மல்லியை வந்து சூழ்ச்சி வலையில் சிக்க வச்சு மல்லியை அப்படியே காப்பாற்றிட்டாரு. இப்போ நம்ம வெண்பாவை மாட்டி விடணும்னு சொல்லிட்டு சதி திட்டம் தீர்ந்து இருக்காங்க. ஏன்னா சின்ன குழந்தைய அழகாக கடத்திட்டு அதுக்கப்புறம் இவங்க வேலைக்கும் போக முடியாமல் எங்கேயும் போக முடியாமல் வெண்பாவை தேடி இவங்க வாழ்க்கை அப்படியே சும்மா நரகாசமாக ஆகணும், இவங்களுக்கு எல்லாத்தையும் கஷ்டத்து மேலே கஷ்டம் கொடுத்துனே இருக்கணும், இவங்க எந்த சமயத்துக்கும் நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. ஏன்டா ஏன் இந்த மாதிரி ஆசை உங்களுக்கு, ஏன் அடுத்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு அப்படி என்ன உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம்னு சொல்லிட்டு சத்தியமாக புரியல.
இந்த மாதிரியெல்லாம் பண்ண தெரியுற இவங்களுக்கு நல்லதே நடக்குது. ஆனால் நல்லதே நடக்கிற நிறைய பேருங்களுக்கு நல்லது நடக்கிறதுங்களே. அவங்க வாழ்க்கை ஒரு பக்கம் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே சோகம் அப்படி தான் போயின்னு இருக்குது. சரி, எவ்வளவோ பிரச்சனை பார்த்தாச்சு, இதுக்கப்புறமா எவ்வளோ பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய கஷ்டம், நஷ்டம், துக்கம், துயரம் எல்லாமே வருங்க. எல்லாத்தையும் நம்ம எப்படி பாசிட்டிவாக எடுத்து எப்படி அதை கடந்து போகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை நிலை எல்லாமே மாறும். அதை விட்டு நம்ம இப்படி தான் போகணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எஃபெக்ட் போட்டு எந்த அளவுக்கு நம்ம இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம வருங்காலமும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருப்பாங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, செய்யும். நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.